இது நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். சுடுகாட்டுல தானே எரிப்பாங்க, என்ன ஒப்பீடு பாருங்க. ஆக இதற்காகவாவது இந்துக்கள் அவருக்கு ஓட்டு போடக்கூடாது என்பது மட்டுமல்ல, ஒரு வக்கர புத்தி. ஒரு மங்களகரமான ஒரு நிகழ்வை பற்றி சொல்லும் பொழுது சுடுகாடு தவறல்ல, இறந்தவர்கள் ஒன்றும் தவறானவர்கள் அல்ல. ஆனால் ஒரு மங்களகரமாக ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது சுடுகாட்டுல தானே எரிக்கணும்னு சொன்னா, அப்ப உங்க மனதில் எந்த அளவிற்கு இந்துக்கள் மீது ஒரு வெறுப்பும் ஒரு மனமோடு நடத்த வேண்டிய ஒரு நிகழ்த்தை பிணமோடு நீங்கள் ஒப்புகிறீர்கள் என்றால், உயிரோடு நடத்த வேண்டிய ஒரு நிகழ்வை உயிரற்றத்தோடு நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் என்றால், கருவறையை கல்லறையோடு நீங்கள் ஒப்பிடுகிறீர்கள் என்றால், எந்த அளவிற்கு வெறுப்புணர்வு உங்கள் மனதில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? ரகுபதி அவர்கள் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடங்கின டைம்ல இருந்தே சமூக வலைதளங்கள்ல சனாதன தர்மத்துக்கு ஆதரவா யார் பதிவிட்டு வந்தாலும் அவர்களுக்கு எதிராக ஒரு சிலர் அது இந்துக்களுக்கு வரலாறு ஆதாரங்கள் அப்படிங்கிறது கிடையாதுலாம், கட்டுக்கதையா தான் இருக்கு. அதே சமயம் இஸ்லாமியர்களுக்கும் சரி கிறிஸ்துவர்களுக்கும் சரி சான்றான வரலாறுகள் பல இருக்கு, அதுக்கான ஆதாரங்களும் இருக்கு. ஆனா இந்துக்களுக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி பதிவிட்டு வராங்க. இந்து மதம் அவ்வளவு பழமையான மதம். எவ்வளவு பழமையான மதம் என்றால் உங்களுக்கு ஆதாரத்தை தெரிவிக்க முடியாத அளவிற்கு பழமையான மதம். ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. ராமன் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது, ராமன் இலங்கைக்கு போன ஆதாரங்கள், சீதை எங்கெல்லாம் இருந்தாள் என்ற ஆதாரங்கள், அனுமன் எங்கெல்லாம் பறந்தான் என்ற ஆதாரங்கள், இத்தனை ஆதாரங்கள் வைத்துக்கொண்டு இன்னொன்று நேரு சொல்லும் பொழுது சொன்னார், சுதந்திரத்திற்கு முன்னால் 1935 சொன்னார், இந்து மதம் தான் இந்த நாட்டின் மதம், இந்திய நாட்டையும் இந்து நாட்டையும் ஒரு கோட்டிற்குள் நாம் அடைத்துவிட முடியாது என்று சுதந்திரத்திற்கு முன்னால் சொன்னவர் பின்பு வாக்கு வங்கிக்காக தன்னை மாற்றிக்கொண்டார். அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் இந்து தேசம் என்றால் இந்த இந்திய தேசம். பெரும்பான்மை மக்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது, முதலமைச்சர் சொல்கிறார், சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலராக இருப்போம், சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர். பெரும்பான்மை மக்களுக்கு பாதுகாவலர் இருக்க மாட்டீங்களா? இன்னொன்று சொல்கிறேன், பெரும்பான்மை மக்களின் பரந்த மனப்பான்மையினால்தான் சிறுபான்மை மக்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்கள் எல்லாம் திரண்டு எழுந்தால், உங்களை போல துவேஷத்தோடு நடந்து கொண்டால் நிச்சயமாக அது பிரச்சனையாகும். ஆனால் நிச்சயமாக பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் பெரும்பான்மை மக்கள், அதனால்தான் அவர்களையும் அரவணைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அங்கே மசூதியே கட்ட முடிந்தது. ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள திருப்பரங்குன்றத்தில் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் மசூதி கட்ட முடிகிறது என்றால் அதுவும் இந்துக்களின் பரந்த மனப்பான்மை என்பதை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும்.